ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி தமிழில் வந்து பார்ட் 2. போன வீடியோவில் திருக்குறள் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா எப்படிலாம் எஃபெக்ட் போடணும்னு சொல்லியிருப்பேன். இது அதோட பார்ட் 2. இது வந்து பகுதி ஆ. ஆல என்ன இருக்கும்? இலக்கியம் இருக்கும். இலக்கியம் தமிழில் வந்து பகுதி ஆல வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இலக்கியம். இது வந்து தமிழில் வந்து இதில் தாங்க போர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பார்ட்டு. நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் 30 to 35 கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா போர்ஷன்ஸ் வந்து இது ஹெவி போர்ஷனாக இருக்கும். இதுதான் இலக்கியம் படித்தாவே தமிழில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கவர் பண்ண மாதிரி. இந்த இலக்கியம் சார்ந்த பேஜஸ் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறையா லைன்ஸு கண்டென்ட்டு எல்லாமே இதில் தான் கவர் ஆகும், இலக்கியத்தில் தான். இதில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இயலும் வந்து ஒரு இயலில் வந்து ஒரு செய்யுள் இல்லை ஒரு திருக்குறள், ஒரு உரைநடை லெசனு, ஒரு துணைப்பாட லெசனு, அப்புறம் இலக்கணத்தை விட்டுருங்க, அதை பார்த்து ஏவா அப்புறம் பார்த்துக்கலாம், இலக்கணம் தனியாக படிச்சுக்கலாம். இது இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸு, அதுக்கு பின்னாடி வகுப்பறை திறன், அந்த மொழிப்பயிற்சி அப்படி இப்படின்னு அந்த இயல் முடிகிறதுக்கு பின்னாடியே நிறையா சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒவ்வொரு பாடல் கொடுத்து அதோட லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அடைமொழியோட ஒரு ஆத்தர் நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி ரொம்ப டெப்த்தாக படித்தா தான். இந்த வந்து மொழிப்பயிற்சி மொழித்திறன் இன்னும் சம்திங் ஏதோ தெரில, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சரி, இதெல்லாம் புக் பேக்கு பின்னாடிலாம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போகிறதுல தான் அங்கேருந்தும் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லா பேஜஸ் செய்யுள் மட்டும் படித்தா பத்தாது, எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த இலக்கியம் படிக்கும்போது ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். எங்கேயும் ஒரு வேர்ட் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சு கம்பேர் பண்ணி 6த்துக்கும் 10த்துக்கும் என்ன கம்பேரிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஏரியாவில் நிறைய பார்ட் இருக்குது. மோஸ்ட் பார்ட் வந்து இந்த பாடல் வரிகள் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பாடல் வரி இருக்கும். அதை எப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வேகான தமிழில் வேகான சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு இழுவ அப்படின்னா இதுதான் இலக்கியமாக தான் இருக்குங்க. சில பாடல்கள் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடிய மாதிரி இருக்கும், சிலது வந்து ஞாபகமே வச்சுக்க முடியாத இருக்கும். இதெல்லாமே கலந்து வர்றது தான் இந்த இலக்கியம் பார்ட்டு. ஆனால் இதை வந்து கவர் பண்ணிட்டாவே தமிழை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ இந்த பார்ட்டு நமக்கு வந்து எக்ஸாமுக்கு டிஎன்பிசியில் வந்து நம்ம 95 ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு பார்ட்டு. இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவும் முடியாது, நமக்கு வேணும், மார்க் வேணும், அதனால் இதை நம்ம படித்தே தீரணும். அதை படிக்கும்போது நம்ம வந்து ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு என்னோடய ஐடியாவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன வரும் கொஷின்ஸில் என்ன டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஷின்ஸ் வருது, எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இந்த இலக்கியம் பார்ட்டில் இருந்து இருக்குதுன்னா, பாடல் வரிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக அது இருக்குது. பாடல் வரிகள்னால் ஒரு லைன்ஸ் கொடுத்து இந்த லைன்ஸை எழுதுனா ஆத்தர் யார், ஆசிரியர் யார், இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸாக இருக்குது. இதுதான் நமக்கு பாடல் வரியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதுலேயே வந்து இந்த அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல், ஆசிரியரோட ஊர், இல்லை அந்த மாதிரி அந்த கொஷின்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த 2 கொஷின்ஸ் தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கவுண்ட்டில் வந்து இலக்கியம் பார்ட்டில் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த பாடல் லைன்ஸ் வந்து யாரை பற்றி பேசுது, தலைவன் தலைவி அரசரை பற்றியா, யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறதும் கொஷின்ஸாக இருக்குது. அப்புறம் அந்த பாடல் வந்து எந்த நூற்றாண்டு, அந்த புலவரோட காலம் வந்து எந்த நூற்றாண்டு, இந்த பாடல் வந்து எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது அப்படிங்கிற கொஷின்ஸும் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பொறுத்துக்கன்னா இந்த புக்ஸ் பேரெல்லாம் இந்தட்ட கொடுத்துட்டு அதில் அந்த ஆப்போசிட் சைடில் வந்து ஆத்தர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ணுறது, இந்த ஆத்தர் வந்து எந்தெந்த புக்ஸ் எழுதுனாங்க அப்படிங்கிற மேட்ச் பண்ணுறது,
அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பொறுத்துக்கல்ல கேட்குறாங்க. அப்புறம் அதிகமாக கேட்குறது வந்து இந்த கூற்று சரியான இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றியே ஒரு 4, 5 கூற்று குடுத்து, இதில தவறான கூற்று, சரியான கூற்று எத்தனை, தவறான கூற்று எத்தனை அப்படிங்கிற மாரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய கொஷின் பேப்பர்லலாம் இல்ல. இப்போ ரீசெண்டா நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லலாம் வந்து இந்த மாரி டைப்ஸ் வந்து ஜிகேல தான் இருந்துச்சுன்னு நெனச்சோம் சரியான கூற்று அப்படிங்கிறது இப்போ தமிழ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த மேற்கோள்கள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு மாரி. இந்த திருக்குறள பத்தி யாரெல்லாம் பெருமையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாரி. சிலப்பதிகாரத்த பத்தி, அந்த ஆத்தர பத்தி அந்த மாரியெல்லாம் இருக்குல்ல. அடுத்தது வந்து பாடலாசிரியர்களின் வேறு நூல்கள். இந்த ஆசிரியர் வந்து வேற என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அந்த அந்த மாரி கொஷின்ஸ்லாம் இருக்கு. இல்லைன்னா அந்த ஆசிரியர் எழுதின நூலிலலாம் ஓ கம் அப்படியே லைன்ஸா குடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல குடுத்துட்டு, இதில தவறான நூல் எது? அவர் எழுதாத நூல் எது? இந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் சித்தர்கள் பத்தி ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு டாபிக்காவும், அது இம்பார்ட்டன்ட் டாபிக்காவும் இருக்கு. 2 டூ 4 கொஷின்ஸ் கம்பல்சரி சித்தர்கள் டாபிக்ல இருந்து வந்துருது. ஒமிட் பண்ணக்கூடாத டாபிக்ஸா அது வந்து இப்போ வந்து அ கம் சித்தர்கள் டாபிக்ல இருக்கு. அப்புறம் பொருள் கூறுக அந்த பாடல் வரிகள்ல ஒரு வேர்ட எடுத்துட்டு அதோட பொருள் கூறுக. ம் இந்த மாரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த அந்த தலைப்பு வந்து எத பத்தி சொல்லுது? இப்போ சோழ நாடா? காவேரி பூம்பட்டினமா? அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த சிலப்பதிகாரம் டாபிக் எத பத்தி பேசுது? ஐங்குறு டாபிக் வந்து எத பத்தி சொல்லுது? தலைவன் தலைவியோட அ கம் திருமண வாழ்வு அந்த மாரிலாம் இருக்குல்ல. அந்த மாரி மீனிங்ஸ அதையும் கொஷின்ஸா வந்து இப்போலாம் ரெ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கொஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸா ரிப்பீட்டட் கொஷின்ஸாவும் இருக்கு. ஸோ இந்த மாரி டாபிக்ஸ் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் குடுத்து இலக்கியம் படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சீங்கனாவே, இலக்கியம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா கவர் ஆகும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் வந்து இதிலேருந்து அதிகமா இருக்குது. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, ஈஸியா இருக்கும். ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குயிக்கா முடிக்க முடியும். இந்த மெத்தட் புடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை. See you in next video. Thank you for watching. Please subscribe my channel. Thank you all. Bye bye.